வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 4 வரை உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள். வினா எண் 1. புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார்? விடை பாரதியார். வினா எண் 2. எழுத்துச் சீர்திருத்தம் 20ஆம் நூற்றாண்டில் செய்தவர் யார்? விடை பெரியார். வினா எண் 3. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எக்கலை காரணமாக அமைந்தது? விடை அச்சுக்கலை. வினா எண் 4. வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து? விடை வட்டெழுத்து. வினா எண் 5. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் ஏற்படும் குழப்பத்தை களைந்தவர் யார்? விடை வீரமாமுனிவர். வினா எண் 6. ஓலைச்சுவடிகளில் இடம்பெறாதது எது? விடை ஏ மற்றும் பி. வினா எண் 7. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் பெயர்? விடை கண்ணெழுத்து. வினா எண் 8. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? விடை 3ஆம் நூற்றாண்டு. வினா எண் 9. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை பாராட்டியவர் யார்? விடை பாரதிதாசன். வினா எண் 10. தமிழ் மொழி சொற்களை வழங்குவதன் மரபு மாறினால் எது மாறிவிடும்? விடை பொருள். வினா எண் 11. கல்வெட்டுகளில் காணப்படும் வரிவடிவ எழுத்துக்களின் பெயர்? விடை வட்டெழுத்து. வினா எண் 12. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? விடை இளங்குமரனார். வினா எண் 13. முள்ளம்பன்றியின் பழம்பெயர்? விடை எய்பன்றி. வினா எண் 14. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையின் பெயர்? விடை மாநாடு. வினா எண் 15. தமிழகத்தின் வேர்சொட் என்று அழைக்கப்படுவர் யார்? விடை வாணிதாசன். வினா எண் 16. கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுவர் யார்? விடை வாணிதாசன். வினா எண் 17. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டது? விடை ஓடை. வினா எண் 18. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதனை ஓட்டிவிடும்? விடை காலனை. வினா எண் 19. பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? விடை சே ராசு. வினா எண் 20. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு? விடை பிரெஞ்சு அரசு. வினா எண் 21. செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? விடை தாயாக. வினா எண் 22. காங்கேய நாடு என்பது எங்கு அமைந்துள்ளது? விடை கொங்கு மண்டலம். வினா எண் 23. சியாட்டல் என்பவர் யார்? விடை பழங்குடியின தலைவர். வினா எண் 24. செவ்விந்தியர்கள் வாழும் பகுதி எது? விடை அமெரிக்கா. வினா எண் 25. ஷாட்டல் கூற்றுப்படி அவர்கள் எதனை தந்தையாக கூறுகிறார்கள்? விடை வானம். வினா எண் 26. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர்? விடை பக்தவச்சல பாரதி. வினா எண் 27. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது? விடை நடுவு நிலைமை. வினா எண் 28. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் எது? விடை நீலகேசி. வினா எண் 29. மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் யார்? விடை கவிமணி. வினா எண் 30. ஐஞ்சிறு காப்பியங்கள் எச்சமய கருத்தை வலியுறுத்துகின்றன? விடை சமணம். வினா எண் 31. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சியாகவே உள்ளது? விடை உணவின். வினா எண் 32. சமையலறையில் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரமாகும்? விடை நல்வாழ்வுக்காக. வினா எண் 33. தினமும் எவ்வளவு நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும்? விடை 45 நிமிடம். வினா எண் 34. பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான பொருள் எது? விடை மூளை. வினா எண் 35. நியூரான்களின் வலைப்பின்னலின் பெயர்? விடை இவை அனைத்தும். வினா எண் 36. தலைமைச் செயலகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை சுஜாதா. வினா எண் 37. சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு காலம் தூங்குகின்றான்? விடை 20 வருடம். வினா எண் 38. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் குருதியின் அளவு? விடை 800 மில்லிலிட்டர். வினா எண் 39. கலை தொடர்பான செய்திகள் மூளையின் எப்பக்கம் உணர்கிறோம்? விடை வலது பக்கம். வினா எண் 40. எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நம் மனநிலை மாறுகிறோம்? விடை 90 நிமிடம். வினா எண் 41. மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் இருந்தவர் யார்? விடை சுஜாதா. வினா எண் 42. நாம் படிக்க படிக்க எதில் சிக்கல்களை அதிகமாக்குகின்றன? விடை நியூரான்கள். வினா எண் 43. நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார்? விடை குமரகுருபரர். வினா எண் 44. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை? விடை 102. வினா எண் 45. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதியவர் யார்? விடை குமரகுருபரர். வினா எண் 46. ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்பவை எது? விடை அறிவு, உழைப்பு. வினா எண் 47. இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது? விடை தொழிலில். வினா எண் 48. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது எது? விடை கல்வி. வினா எண் 49.
அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை பி. குப்புசாமி. வினா எண் 50. பின்வருவோரில் யார் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர்? விடை பி. குப்புசாமி. வினா எண் 51. குமரகுருபரின் காலம். விடை 17ஆம் நூற்றாண்டு. வினா எண் 52. பெண்ணின் பெருமை நூலை எழுதியவர் யார்? விடை திரு.வி.க. வினா எண் 53. இடைக்காலத்தில் எக்கலையால் தீமை விளைந்தது? விடை நாடகக்கலை. வினா எண் 54. புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றது எது அல்லது எவை? விடை அறிவியல். வினா எண் 55. ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? விடை விஜயலட்சுமி பண்டிட். வினா எண் 56. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது? விடை பத்துப்பாட்டு. வினா எண் 57. இயற்கை பரிணாமம் என்று எது அழைக்கப்படுகிறது? விடை கம்பராமாயணம். வினா எண் 58. இயற்கை அன்பு என்று குறிப்பிடப்படும் நூல் எது? விடை பெரிய புராணம். வினா எண் 59. கல்வி என்பதனுடைய பொருள்? விடை அழகு. வினா எண் 60. கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என்று கூறியவர் யார்? விடை விஜயலட்சுமி பண்டிட். நன்றி.